14ஆம் தேதி வழக்கு முடிஞ்சிடும், ஒரு எண்டுக்கு வந்துடும். இருதரப்பு பாதத்தையும் அன்னைக்கு வச்சதை தான் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக ஒன்றும் அப்டேட் கொடுக்கல. அதே தான் திருப்பி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு லாஸு, எனக்கு இவ்வளோ கெட்ட பேர் ஆகிப்போச்சு, என்னை ஆதாரங்கள் வச்சுருக்கேன், போயிருக்கேன், வச்சுருக்கேன்னு சொல்லி 50,000 மெயின்டெனன்ஸ் கேட்டு போட்டாங்க. அதில் ஒரு அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் 4வது பாயிண்ட் வந்து என்னுடைய எல்லா பொருளாதார தேவைகளையும் நீ பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க, மாதம்பட்டி ரங்கராஜ் புருஷன். 6வது பாயிண்ட் வந்து என்னை மனைவியாக நீ ஏற்று அங்கீகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8வது பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யார் ஜாகிர்ஸ்டா, எல்லாம் கம்மியான அப்ளிகேஷன் தான். 9வது பாயிண்ட் வந்து எனக்கு ஒரு 10 lakhs பேமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12வது பாயிண்ட் வந்து மனைவி சுருதியை விவகாரத்தை செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குது? எங்கேயும் போன அத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.